Okay guys, last time இதோட விட்டுருந்தோம் index.html ஓட. So index.html. So இதோட விட்டுருந்தேன். இப்போ இதை வச்சு JavaScript, sorry, background run பண்ண விடும். Nope, don't restore. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதையும் ஒரு இமேஜாக தான் கன்சிடர் பண்ணுது JavaScript. நான் இந்த இமேஜில் கிளிக் பண்ணாலும் அது அந்த இவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுது. எனக்கு வந்து அப்படி வரக்கூடாது. எனக்கு வந்து இந்த இமேஜில் மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ வேர்ட் wrap. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மல்டிபிள், ஓகே, எல்லா இதுக்குமே ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்ன கிளாஸ்னால், ஸோ கிளாஸ் வந்து img அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா இமேஜுக்குமே. ஸோ இந்த இமேஜை தவிர மற்ற இமேஜுகளுக்கு எல்லாத்துக்கும் imgன்ற இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ JavaScriptக்கு போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்து கெட் எலிமெண்ட் பை டேக் நேமுக்கு பதிலாக கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம்ன்றதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இது என்னென்ன அந்த img கிளாஸ் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அங்கே அந்த இமேஜ் எல்லாத்தையும் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், இந்த இதில் வராது, அந்த இமேஜில் கிளிக் பண்ண வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், CSSக்கு போயிட்டு டிஃபால்ட்டாகவே அதை டிஸ்பிளே நன்னு கொடுக்க போகிறேன். சாரி, பேக்ரவுண்டில் அந்த சத்தம் கேட்டால் சாரி, அது வேக்யூம் கிளீனர். ஓகே, லைட்பாக்ஸ் வந்து டிஸ்பிளே நான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஹைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ JavaScriptக்கு போகலாம். JavaScriptக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜில் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இமேஜோட URL தேவை. அந்த என்ன சொல்கிறது, அந்த URL, அந்த இமேஜோட லொக்கேஷன். ஸோ நான் அதை வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ .log திஸ்ன்றதை மட்டும் சும்மா கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஓகே, ஸோ ctrl+J, இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம். இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து வருது. ஸோ அந்த ஏன்னாடா நாங்கள் இந்த இவெண்ட்டை வந்து இந்த இமேஜுக்கு தான் பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த திஸ்ன்ற கீவேர்டு வந்து அந்த எந்த ஆப்ஜெக்டில் அந்த இவெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இமேஜ் அந்த கிளிக் பண்ணுற இமேஜ் தான் அந்த ஆப்ஜெக்ட் திஸ்ன்றது. ஸோ இந்த திஸ்ன்றதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் attribute அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் என்ன ஆட்ரிபியூட் வேணுமோ இதை மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் hrefன்ற அந்த ஆட்ரிபியூட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கெட் attribute JavaScript. ஸோ கெட் attribute பார்க்கலாம் என்ன மாதிரின்ட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி. ஸோ கெட் attribute, ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், get element by id. So this dot get attribute href. What a mistake, href கிடையாது, அது source. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட லொக்கேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு வேரியபிளில் போட்டு வைக்கிறேன். ஸோ var லொக்கேஷன்ன்றதில் வந்து இந்த இதை அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த லைட் பாக்ஸோட இமேஜ் நான் எடுக்கணும். ஸோ இந்த லைட் பாக்ஸோட இமேஜ் இங்கே வந்துருக்கு. ஸோ ஐடி லைட் பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஐடியை. ஓகே, ஸோ லைட் பாக்ஸ் இமேஜ் அதை நான் வந்து இங்கே மேல் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட் பாக்ஸ் image equal to document dot
get element by id id மூலமாக எடுத்துக்கப்புறம் ஸோ இது மாதிரி get element by id ன்றது வந்து id மூலமாக ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஐடின்றது எப்பவுமே யூனிக். ஸோ அதனால் இதுக்கு வந்து இண்டெக்ஸ் கிடையாது, அது கரெக்டாக ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் வந்து lightbox இமேஜ்ன்றதை எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து lightbox இமேஜ் வந்து ஆட்ரிபியூட் செட் பண்ண போகிறேன். செட் ஆட்ரிபியூட் கெட் ஆட்ரிபியூட் மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டை செட் பண்ண முடியும். ஸோ செட் ஆட்ரிபியூட்டு கொடுத்தா நீங்கள் என்ன ஆட்ரிபியூட் விரும்புகிறீங்களோ அந்த ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். ஸோ சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை நான் செட் பண்ண போகிறேன், அதுக்கு லொக்கேஷன் அப்படின்றது. ஓகே, அப்புறம் வந்து லைட்பாக்ஸை வந்து டிஸ்பிளே பிளாக் லெவலாக மாற்றணும். ஸோ லைட்பாக்ஸ் அந்த லைட்பாக்ஸ் எடுக்க போகிற அந்த கண்டெய்னரை lightbox equal to document dot get element by class name. ஏன்னா அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். கிளாஸ் என்ன கிளாஸ் கொடுத்தேன்? லைட்பாக்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை மூலமாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு லைட் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே முதலாவது எலிமெண்ட்டே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணு. ஸோ முதலாவது ஸோ 0 கொடுக்குற மூலம் முதலாவது இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? லைட்பாக்ஸோட ஸ்டைலை மாற்றணும். ஸோ அதில் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒன்று இருக்குது, ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலை மாற்ற முடியும் உங்களால். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்ற ஸ்டைலை நாங்கள் இன்னொன்று கொடுத்தோம் சிஎஸ்எஸில். ஸோ இங்கே வந்து பிளாக்னு கொடுத்து விடுவோம். ஓகே, ஸோ யா ஸோ அதுங்கன்னா தெரியும், நான் அந்த இது லைட்பாக்ஸ் எடுத்திருக்கேன், லைட்பாக்ஸ் இமேஜ் எடுத்திருக்கேன், லைட்பாக்ஸ் இமேஜோட லொக்கேஷனை மாற்றிருக்கேன். அதுவும் இல்லாமல் லைட்பாக்ஸை பிளாக்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜில் கிளிக் பண்ணேன்டா கரெக்டாக அந்த இமேஜ் இதாகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இமேஜில் கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி இதை நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணணும். மறுபடியும் இந்த லைட் பாக்ஸில் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிற மாதிரி செய்யணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த லைட் பாக்ஸில் வந்து ஒரு ஈவெண்ட்டை பைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து கீழே lightbox டாட் ஆட் ஈவெண்ட் லிசனரில் வந்து கிளிக் ஈவெண்ட் மறுபடியும் பைண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து அனோனிமஸ் ஃபங்க்ஷன் வந்து இல்லை, இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். க்ளோஸ் lightbox அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம். ஃபங்க்ஷன் க்ளோஸ் lightbox. ஓகே, க்ளோஸ் லைட்பாக்ஸில் வந்து இந்த லைட்பாக்ஸ் பிளாக்னு கொடுத்தோம்ல, இங்கே வந்து நன்னு கொடுத்துட்டா சரி. மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பட்டன் கூட வைக்கலாம். இங்கே க்ளோஸ் பட்டன் மாதிரி வச்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிற மாதிரி கூட பண்ண முடியும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த இமேஜஸை வியூ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு, இது இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு மொபைலில் வியூ பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. இப்போ பார்த்தா தெரியும். ஸோ இது இப்படி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு சிஎஸ்எஸில் வந்து இந்த லைட்பாக்ஸ் இமேஜுக்கு வந்து மேக்ஸ் வித்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை வந்து 100% கொடுத்துருங்க. அதாவது வித் எடுத்துக்கோ, ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆகாத. அப்படி ஸ்க்ரீன் சைஸுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா ஸ்க்ரீன் சைஸோட வித் எடுத்துக்கோ 100%க்கு மாறிடு அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கரெக்டாக அது இதாகும் 100%. ஸோ இந்த எட்ஜுக்கு வரும்போது அது கரெக்டாக ஸ்கேல் ஆகும். ஸோ யா, அப்புறம் நீங்கள் வேணும்னா இந்த ஸ்க்ரோல் பார் உங்களுக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டில். எப்படின்னா இது ப்ளாக் ஆகும்போது எனக்கு அந்த லைட் பாக்ஸ் ஷோ ஆகும்போது பாடிக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, பாடியை ஃபஸ்ட் எடுப்போம், பாடி டேக்கை. ஸோ இங்கே போய் எடுக்கலாம். வார் பாடி ஈக்குவல் டு document dot get element by tag name அப்படின்னு கொடுத்துட்டு பாடி டேக் எடுக்க போகிறேன். ஸோ பாடி டேக் ஒரே ஒரு பாடி டேக் தான் இருக்குது. ஸோ அதனால் முதலாவது எலிமெண்ட். ஸோ இப்போ இங்கே கீழே வந்து பாடி டேக்கை வந்து ஸ்டைலை வந்து மாற்ற போகிறோம். பாடி டேக்கோட இதில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு டேக் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸில். ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன்னு கொடுக்கலாம். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா மறைச்சிட அந்த பகுதியை, ஸ்க்ரோல் பாரெல்லாம் காட்டாத அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹிடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஸ்டைல் ஓவர்ஃப்ளோ தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டேன். ஓவர்ஃப்ளோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பார் இருக்காது, ஸ்க்ரோல் பண்ண முடியாது அவங்க லைட் பாக்ஸ் ஷோ ஆகும்போது. ஆனால் லைட் பாக்ஸ் மறைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து
இதை மாற்றணும் மறுபடியும். ஸோ அதை வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றிடும். நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோ ஸ்க்ரோல் பார் ஷோ பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் மாதிரி. சரி ஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார் போயிடுச்சு, மறுபடியும் வந்துடுச்சு, வந்துடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் டூ ஃபாஸ்ட்டாக போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாவாஸ்கிரிப்டில். ஏன்னா இது வந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு வெப்சைட்டை எப்படி சும்மா பேசிக்காக கோட் எழுதுறாங்க, சும்மா வெப்சைட் டிசைன் பண்ணுற அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இது க்ரியேட் பண்ணான். ஸோ நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு HTML படிங்க. HTML அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம். HTML டேக்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் CSS படிங்க. CSS வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ஒரு வாரம் 2 வாரத்தில் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாஜிக்கெல்லாம் கற்றுக்கணும், சின்டாக்ஸ் கற்றுக்கணும். ஸோ அப்படி தான் கற்று முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நம்மளோட சேனலில் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு CSSக்கு செப்பரேட்டாக சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பின்னாடி. ஓகே, நம்மளோட வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நான் வந்து ஜெக்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு CSS ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை முடிச்சுட்டு இப்போ இந்த ஜெக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி நான் ஜெக்கிளே ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஜெக்கிள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி எப்படி தீம் ஃபாரஸ்ட்டில் சேல் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.